டேய் ஏதாவது பேசுறதா டேட்டா எடுத்து வச்சுட்டு பேசுறான். நான் பேசுறேன்ல டேட்டா கொடுக்குறேன். எதிரா ஒரு டேட்டா வேடா நீ இன்னும் 100% ரிசர்வேஷன்னா போச்சு நாடே அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல பணியிடங்கள்ல ஓபிசி ரிசர்வேஷன் 6 வருஷமா தான் இருக்கு. நம்ம 30 வருஷமாலாம் கிடையாது. சரி 6 வருஷமா இருக்குல்ல, அதுலயுமே கணக்கெடுத்தீங்கன்னா டாப் 15 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல 0 ஓபிசி ப்ரொஃபசர். தலித்துகளை வந்து வெட்டி கொன்ன அமைப்பையும் அவங்க சாதி அமைப்பு தான் பார்ப்பாங்க. திடீர்னு 2017-18 அப்புறம் அம்பேத்கர் தான் எங்களுக்கு வந்து சோறு போட்டாரு, அம்பேத்கர் தான் எங்களுக்கு குடிதண்ணி கொடுத்தாரு அப்படின்னு திடீர்னு அம்பேத்கர் மேல இவங்களுக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல 2018 ஒரு ஆய்வு பண்றாங்க. 74% தலித் குடும்பங்கள் இங்க நிலமற்ற விவசாய தொழிலாளர்களா இருக்காருன்றாங்க. ஒரு சென்ட் நிலம் கூட கிடையாதுங்க 74% தலித் மக்கள்கிட்ட. அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க ஜாலியா கிரீமி லேயர் அப்படின்னு என்ன சொல்றீங்கன்னா, ஏற்கனவே தலித் மக்கள்லாம் மேல போயிட்டாங்க ரிசர்வேஷனை பயன்படுத்தி அப்படின்னு ஒரு ஜாதிகள்லாம் இரலவெண்ட். அதை பத்தி நம்ம ஏன் கவலைப்பட்டுக்கணும்? அப்படியே இந்தியா மாடர்ன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஜாதியெல்லாம் காணாம போயிடும். இவங்க இந்த ஒடுக்கதெல்லாம் அனுபவிக்கல, நீ ஏன் வந்து அப்புறம் அவங்களுக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்த ஓபிசி லிஸ்ட்ல சில சாதிகளை பிஜேபி வந்து காஷ்மீர்ல சேர்த்து ஒரு பார்ப்பன சாதியை ஓபிசியில் சேர்த்து வச்சு ஜாதி எதிர்த்தாதான் தொழில் பண்ணணும், ஜாதி எதிர்த்தாதான் சேர்ந்து படிக்க முடியும்ன்ற நிலைமை இன்னைக்கு மாடர்ன் உலகத்துல இருந்து இயல்பாகவே அவங்க ஜாதி நோக்கி வராங்கல்ல. இதை இந்த வடசாரிகள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க? நிதின் கட்கரி வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்றாரு, எவனாச்சும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிலாம் பேசினா அவனை கவுண்டமணி செந்தில உழைப்பார்ல. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டா ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட இந்த இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு வந்து பாதிக்கப்படுமா? நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இடதுசாரி செயற்பாட்டாளர் மதுர் சத்யா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கும். அடுத்து நடைபெற உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஊடா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்க போறதா மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்கு. அது எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து நமக்கு ஒரு வெற்றி, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இது அவங்க வந்து நிறைய சொல்லுவாங்க பீகார் எலெக்ஷனுக்காக பண்ணிருக்காங்க அப்படின்னு, இல்லை அதில் ஏதாவது வந்து செயற்திட்டம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எது வேணாலும் செய்கிறது இருக்கட்டும், முதல்ல அவங்க இது தள்ளப்பட்டது அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அது எதிர்கட்சிகளாகட்டும், இங்கே இருக்கிற சமூக இயக்கங்களாகட்டும், இத்தனை வருஷம் கொடுத்த அழுத்தங்களாகட்டும், இல்லை அறிவுத்தளத்தில் வந்து செயல்பட்டவங்களாகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு வெற்றி தான். ஏன்னா மோடி வந்து எந்த அளவுக்கு இது பயங்கரமாக எதிர்த்தார் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா தேர்தல் அப்போ இதை பற்றி பேசியிருப்பார், இதுக்கு எதிராக தான் பேசியிருந்தார். அவர் வந்து இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவருக்குன்னு சில ஜேர்னலிஸ்ட் வச்சிருப்பார் இல்லையா, மாம்பழம் உரிச்சு சாப்பிடுவீங்களா சப்பி சாப்பிடுவீங்களான்னு கேட்குற மாதிரி. அந்த ஜேர்னலிஸ்ட்டை பேசும்போது என்ன சொன்னார்னா, இது வந்து அர்பன் நக்சல் சிந்தனை, அவங்க வந்து சமூகத்தை பிளவுபடுத்துறதுக்காக இந்த மாதிரியான சிந்தனைகளை வந்து கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். பாராளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது நிர்மலா சீதாராமன் வந்து சிரிச்சாங்க. இவர் சொன்னார் இது சிரிக்கிற மேட்டர் இல்லாமா அப்படின்றதுக்கு அவங்க இன்னும் கூடுதலாக சிரிச்சாங்க. அப்புறம் வந்து அமைச்சர் ஒருத்தர் எந்திரிச்சு, எவன் ஒருத்தனுக்கு தான் ஜாதி என்னன்னு தெரியலையோ, அதை இழிவான செயல் மாதிரி, ஜாதி இதெல்லாம் நல்லதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, எவன் ஒருத்தனுக்கு அவன் ஜாதி மேலேயே சந்தேகம் இருக்கு, இல்ல அவன் ஜாதி என்னன்னு தெரியலையோ அவன் தான் இந்த மாதிரி ஜாதி வரி கணக்கெடுப்புன்னு சொல்லுவான்னு சொல்லி ராகுல் காந்தி இன்சல்ட் பண்ணாரு. இந்த மாதிரி தாக்கூர்ன்றவர், இந்த மாதிரி பல எதிர்வினைகளை பார்த்தோம். இன்னும் நிதின் கட்கரி வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்றாரு, எவனாச்சும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிலாம் பேசினா அவனை எப்படி உதைப்பான்னு சொல்றாருன்னா, அது ஹிந்தியில சொல்லும் போது எப்படி அப்படின்னா, கவுண்டமணி செந்தில உதைப்பார்ல, பின்புறத்துல உதைப்பார்ல, அந்த மாதிரியே உதைப்பேன் அப்படிங்கிறாரு. அவர் இந்த ஓமையை சொல்ல, ஆனா இந்தியில அவர் சொன்னதுக்கு அர்த்தம் இதுதான். இந்த அளவுக்கு எதிர்வினை ஆற்றிட்டு இப்ப வந்து அவங்க நிர்பந்திக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, ஜாதி வாரி கணக்கெடுப்பா அறிவிச்சாதான் நாங்க வந்து தேர்தலை எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது. அது ஒரு வெற்றி. 2 நாட்களாக ரொம்ப கேலி கூத்தாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இப்படி கடந்த 1 வருஷமாக ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு எதிர்பிரச்சாரம் செய்திருக்கணும். ஒரு 15 வருஷமாவே ஜாதிவாரி கணக்கெடுப்பதுக்கு எதிரான நிலைப்பாடுகள் வச்சிருப்பவர்களும் இப்ப அப்படியே ஒரு யூட்டர்னை போடுறது. குறிப்பாக அமித் மால்வியா, பிஜேபியின் அந்த ஐடி விங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு வர அமித் மால்வியா தான் ப்ரொபகண்டா அவர் தான் பண்றாரு, அதாவது பிரச்சாரம் அவர் தான் வடிவமைப்பாரு. அவர் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பது எவ்வளவு வந்து நாட்டுக்கே கேடானதுன்னு எப்ப 2011 சென்சஸ்க்கு முன்னாடியே அவர் வந்து ட்வீட் எல்லாம் போட்டு வச்சிருந்திருக்காரு. அதெல்லாம் இப்போ வந்து ரீசர்ஃபேஸ் ஆகுது. உங்களுக்கு ஜேர்னலிஸ்டுகள் வந்து அந்த கோடி மீடியா அப்படின்னு சொல்ற ஆங்கர்ஸ் எல்லாம் எப்படி வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு காசு சொல்றாங்க. ஆனா ஒரு 3-4 மாசம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்ப்பனர்கள். அவங்கள யாருமே நீங்க பாத்தீங்கன்னா, அதான் ராகுல் காந்தி கேட்டார் இல்லையா, யாராவது தலித் இங்க இருந்தா கை தூக்குங்க, ஓபிசி யாராவது யாருமே கிடையாது இல்லையா. அந்த மாதிரி அந்த ஆங்கர்ஸ், நியூஸ் ஆங்கர்ஸ் எல்லாருமே பார்ப்பனர்கள். அவங்க எல்லாருமே ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு கருத்தியல் ரீதியாகவே, இன்னும் சொல்ல போனா இயல்பாகவே அவங்க அதாவது சிறுபிள்ளையில இருந்து வளர்க்கப்பட்டது, உலகத்தை அவங்க எப்படி பாக்குறாங்க அதுல எதிராக தான் இருந்தாங்க. இன்னைக்கு அதை வந்து மோடி எப்படியெல்லாம் பாராட்டலாம் அப்படின்னு புது விதமா கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலுமே வந்து இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு சின்ன வெற்றி. இதை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் அரசியல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த காலங்களில் ரொம்ப தீவிரமா எதிர்த்தது பாஜக, RSS. இடஒதுக்கீடையும் எதிர்த்தாங்க, மண்டல் கமிஷனையும் எதிர்த்தாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் வந்து எதிர்த்தாங்க. அப்படி இருக்கிறவங்க வெறும் பீகார் தேர்தலுக்காக வந்து இதை அறிவிச்சிருப்பாங்களா? இல்ல, இது பீகார் தேர்தல் அப்படிங்கிறது ஒரு
துவக்க புள்ளி. ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஓபிசி அப்படின்னு இருக்கவங்க வந்து பெரிய நம்பர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணும் அப்படின்றது இருக்குது. நீங்கள் யூபி தேர்தலே இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சோடனே யோகி ஆதித்யநாத்துக்கும் கேசவ பிரசாத் மௌரியா அப்படின்றவருக்கும் சஞ்சய் நிஷாத் அப்படின்ற அமைச்சருக்கும் இன்னும் அனுப்பிரியான்னு சொல்கிற ஒரு மினிஸ்டர் அனுப்பிரியா பட்டேல்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர், அதாவது கேசவ பிரசாத் மௌரியா, சஞ்சய் நிஷாத், அனுப்பிரியா பட்டேல், இவங்கலாம் ஓபிசி. யோகி ஆதித்யநாத் ஓபிசி கிடையாது. இந்த ஓபிசி வர்சஸ் நான் ஓபிசி, அதாவது அப்பர் காஸ்ட் அப்படிங்கிறது சண்டை யூபியில் பயங்கரமாக வெடிச்சுது. உங்களுக்கு மகாராஷ்டிரா தேர்தலின் போது 3 ஓபிசி சாதிகள் இன்னப்பிற ஓபிசி சாதிகள் அப்படின்ற ஒரு பிரச்சனை வெடிச்சுது. குஜராத்லேயும் பட்டேல் சாதியினருக்கான கோரிக்கை அப்படிங்கிறது எப்பயுமே இதாகிட்டு இருக்கு. ராஜஸ்தான், ஹரியானா பகுதிகளில் ஜாட் மக்களுக்கான கோரிக்கை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே அது வந்து ஒரு கொதிநிலையிலே இருக்கு அப்படின்றதுனால இவங்களுக்கு பொதுவாகவே இந்த நாட்டை வந்து ஒரு அந்த கொதிநிலையிலேருந்து எடுக்க வேண்டும், இல்லை மக்கள் இதை விட தாண்டி போயிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்குது. எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் வந்து இருக்கிற சீட்டை ஃபில் பண்ணுறதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ரயில்வேலேருந்து 4 லட்சம் சீட்டு ஃபில் பண்ணாமல் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டாப் 10 மினிஸ்ட்ரிஸ்ல மட்டும் 60% மேற்பட்ட இடஒதுக்கீடு செய்யப்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு. 60% ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்கப்பட்ட சீட்ல 60% நிரப்பப்படல. அப்படின்னு இருக்கும்போது வேலை வாய்ப்பு தேடி மக்கள் இந்த கோரிக்கைகளை எழுப்ப ஆரம்பிப்பாங்க. இன்னொன்னு சொல்லப்போனா பிரைவேட்டைசேஷன் எல்லாம் தனியார் மயம் ஆகும்போது தனியார்ல இடஒதுக்கீடு கொடு அப்படின்ற கோரிக்கை வலுக்கும். இப்ப கூட வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்கவுங்க அறிக்கையிலையும் இப்ப சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தனியார்லயும் இடஒதுக்கீடு வேணுங்கிறது. அப்ப இதையெல்லாம் தணிக்கிறதுக்கு முன்கூட்டியா நான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதை முன்னிட்டு அதில் வர தரவு வச்சு நாங்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீடு தருவோம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ அதை ஒட்டி அதையும் முறியடிக்கும் வண்ணம் அதுக்குள்ள நீங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி எப்படி கொண்டு வர போறீங்கன்ற கேள்வியெல்லாம் எழுதல. இது எல்லாத்துக்கும் ஒரு டெம்பரரி விடையாக, ஏன்னா அவங்க வந்து நாங்கள் வந்து 2026 எடுத்து 2027 ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிலாம் சொல்லல, நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எடுப்பாங்க. இப்போ 2011 கூட எடுத்தாங்க இல்லையா, சாதியை குறித்து சில டேட்டாலாம் எடுத்தாங்க. ஆனால் அதை கடைசி வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. அதனால பாஜகவும் அப்படி ரிலீஸ் பண்ணாமே வச்சுக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக், இது வந்து ஒரு போர்த்தந்திர நடவடிக்கை தான் அவங்க பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இல்ல அவங்க எடுப்புன்னு அறிவிப்பு தானே கொடுத்துருக்காங்க. எப்ப எடுக்க போறேன், எதுவும் எப்ப எடுத்து முடிக்க போறேன், கால நிர்ணயமே கிடையாது இல்லையா. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம ஆதரிக்க முடியும்? வெறும் வெற்று கவர்ச்சி அறிக்கை தான் இருக்குது. இது கவர்ச்சி அறிக்கை தான். ஆனா இந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் வெற்றியா சொல்றேன் இல்லையா. இது நடந்து முடிஞ்சிச்சு, நாடு மாறிடுச்சு, எல்லாத்துக்கும் சமூக நீதி போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது கிடையாது. அதனால இப்ப என்ன பண்ணணும்னா இந்த வெற்றியை தக்க வைக்கிறது நான் சொன்னேன் இல்லையா, அதுல அவங்களுக்கு மேலும் மேலும் அழுத்தம் கொடுக்கணும். ஏன் நீ வந்து அறிவிப்பு கொடுத்து 3 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு, இன்னும் நோட்டிபிகேஷன் வரல, அதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கணும், அதற்கான ப்ரெஷர் குரூப்ஸை உருவாக்கணும், அதற்காக பாராளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் எழுப்பிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்குற முடியாது. அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து ஜாலியாக சேர் போட்டு ஜூஸ் குடிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி 2011 காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்கப்பட்டும் அது வந்து அறிக்கை வெளியிடப்படாமல் இருக்கு. அது என்ன காரணம்? இல்லை, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சென்சஸ் எடுத்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ரிலீஸ் பண்ணுற டைமில் நிறைய கோர்ட் கேஸ்லாம் போட்டாங்க, அதை ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற சுப்ரீம் கோர்ட் வழக்குகளும் போட்டாங்க. அதில் என்ன கொடுக்கப்பட்டுச்சுன்னா வந்து சமூகம் இப்போ இருக்கும் நிலைமையில வந்து இதை ரிலீஸ் பண்ணால் சமூகத்தில் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுரும், உள்நாட்டு போர் வந்துருன்ற விளக்கம்லாம் மீடியாலாம் சொல்லப்பட்டுச்சு. இது வந்து சதீஷ் தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு, சதீஷ் தேஷ்பாண்டே, மேரிஜான் சொல்லிட்டு 2 அறிஞர்கள் வந்து இதை பற்றி எழுதியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 மாடல் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி இங்கே 3 மாடல் இருக்குது. ஒன்று சமூக நீதி மாடல். சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தால் தான் அதற்கு தகுந்த மாதிரி சமூக நீதி கொள்கைகளை வகுக்க முடியும், திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்த முடியும். ஏற்கனவே திட்டங்கள் ஜெயிச்சுதா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறது. இரண்டாவது என்ன அப்படின்னா ஃபிக்ஸேட்டிங் ஐடென்டிட்டிஸ்னுவாங்க, அதாவது நிரந்தரமாக இந்த அடையாளங்களை அப்படியே வந்து நிரந்தரப்படுத்துவது. அது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி எடுத்து நீங்க நிரந்தரப்படுத்திட்டீங்கன்னா ஒரு இந்தியன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை உருவாக்கவே முடியாது. அவன் கடைசி வரைக்கும் நீங்க எந்த சாதியா நீங்க கணக்கெடுத்தீங்களோ அதுவாகத்தான் இருப்பான். நம்ம என்ன சொல்றோம், ரியாலிட்டி ஏற்கனவே அப்படிதான்டா இருக்குது. நீ இந்தியன்கிறத வந்து நீ கனவு கோட்டை தான் கட்டிக்கிட்டு இருக்கியோ இல்லையா, அவன் ரியாலிட்டியில சாதியா தான் இருக்கான்றதான் நம்ம வாதமா இருக்கு. அதான் 2வது வாதம். இதைத்தான் சாதியவாதிகள் எல்லாமே பிடிச்சிக்கிறாங்க. 3வது வாதம் ஒரு ரிசர்ச் கண்ணோட்டம், ஆய்வு கண்ணோட்ட வாதம். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நீ சமூக நீதி கிரியா மக்களை பிளவுபடுத்த வைக்கிறியான்றலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. அது ஒரு உண்மையை கண்டறியணும். மக்கள் எப்படி இருக்கிறாங்க, சமூகவியலா மக்கள் மத்தியில் எப்படி இருக்குது, கலாச்சாரங்கள் எப்படி உருவாகி இருக்குதுன்றது நீ எடுக்கணும். அவங்க என்ன மாதிரி வாதங்களை வைப்பாங்கன்னா, இதுல இருக்கிற நுட்பமான நடைமுறை சிக்கல்களை அவங்க முன் வச்சு இதை தடுப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று நீ இருக்கதே அக்யூரேட்டா எடுக்கல அப்படின்னா இது வந்து வேஸ்ட்டுங்கிறதோட இன்னும் பாதகமாக அமையும். அது உண்மையை இருக்கலே அக்யூரேட்னா, இப்போ நீங்கள் வந்து சும்மா போய் சாதி அப்படின்னு வந்து உத்தரப்பிரதேசில் எடுக்க சொன்னால்
அவன் போய் நீங்க ராஜ்புத்திரா அப்படின்னு கேட்டா ஆமா ராஜ்புத்திரன், ஆனா ராஜ்புத்திரர்களுக்குள்ள ஒரு 150 சாதி இருக்கும். அப்ப சரி, அதுக்கப்புறம் சாதியா போய் எடு அப்படின்னா எத்தனை பேருக்கு வந்து அவங்களோட உட்சாதி தெரியும்? இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ரிசர்வேஷனுக்காக எந்தெந்த சாதி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா, அதுக்குள்ள உட்சாதி என்ன கோத்திரம் என்ன நம்மளுக்கு தெரியாது. அப்ப எந்த அளவுக்கு அக்யூரேட்டா எடுக்கணும், என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒடிசால வந்து சாஹூ அப்படின்ற இது சரணேம் போடுவாங்க. SAHU ஒரு ஸ்பெல்லிங் இருக்கு, SAHOO ஒரு ஸ்பெல்லிங் இருக்கு, OO ஒரு ஸ்பெல்லிங் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா HU போட்டா வைசியர்களும் HOO போட்டா அவங்க ஓபிசிங்கிறாங்க. இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்குல்ல, இதை வச்சுக்கிட்டு இந்த ரிசர்ச் கண்ணோட்டத்தில் இருக்கவங்க சாதி வாரி கணக்கெடுப்பத்தை இத்தனை பண்ணணும், இத்தனை பண்ணீங்கன்னா பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை வைப்பாங்க. இது எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, என்ன வேணாலும் இருக்கட்டும், அதான் இன்னக்யூரேட்டா எடுக்கிறாங்க இல்லை எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி விலை வருது அதெல்லாம் விட்டுலாம். நம்ம என்ன சொல்றோம்னா, இப்படி எடுக்காமல் இருப்பதே இந்த சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டால் ஜாதி ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னு பேசுறாங்க இல்லையா, அது ஒரு காஸ்ட் பிளைண்ட்னஸ். அதாவது சாதியை நாங்கள் பார்க்காமல் இருப்பது முற்போக்கு அல்ல. அது சமூகத்துல சாதியா இருக்குன்னா நீ ஒருத்தனை சாதியை பார்த்து ஒடுக்கணும்ன்றதான் தப்பு வழிய, சாதி சமூகத்துல இருக்குன்னு அங்கீகரிக்கணும்ல. அப்ப அதுக்கு இது வேணும். ஏன்னா 1931 கடைசியாக சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கு. இன்ன வரைக்கும் அது வந்து நல்ல விஷயத்துக்கு தானே பயன்படுத்துது. இன்ன வரைக்கும் சமூக நீதிக்கும் இடஒதுக்கீடுக்கும் அதற்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு இல்லை நிதி பங்கீடு செய்வதற்கு இல்லை இந்த சிறப்பு கூறு திட்டம் அப்படின்னு இருக்கு, துணை திட்டம் இருக்கு, ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளானு, சப் பிளான் இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் உருவாக்குவதற்கு தானே இன்ன வரைக்கும் பயன்படுது. அப்ப இதை நம்ம மையமா வச்சுக்கிட்டு 1931 எடுத்தது வெள்ளக்காரன் அந்த காலத்துல இருக்கிற டெக்னாலஜி வச்சுக்கிட்டு அந்த காலத்துல இருக்கிற ரிசோர்சஸ் வச்சுக்கிட்டு எடுத்ததே இந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவுதுன்னா, இன்னைக்கு எல்லா டெக்னாலஜி வச்சிருக்கோமே, உங்களுக்கு அதை வச்சு எவ்வளோ டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணலாம், எவ்வளோ விதமாக மக்கள்கிட்ட இருக்கிற குறைகள் ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் ஆராயலாம் பண்ணும்போது அது கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயம் தான் இருக்கும். அப்படிங்கிறது வந்து நம்ம திரும்ப திரும்ப அறிவுத்தளத்தில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து மக்கள் மத்தியில் பிளவு ஏற்படுத்தும் அப்படின்ற வாதங்களை நம்ம வந்து தீவிரமாக உடைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட் எங்கேயாவது ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு அவன் வந்து நம்மள்ட்ட வந்து மக்கள் மத்தியில் பிளவு ஏற்படுத்துது, இங்கே பாருங்க இங்கே ஜாதி தெரிஞ்சதுனால பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற தரவுகளை எடுத்து வெளியே போடணும். அது என்ன தரவுகள்னா, இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காமலே ப்ரைவேட்டாக நிறைய ஆய்வு பண்ணியிருப்பாங்கல்ல, நிறைய ஆய்வு பண்ணியிருப்பாங்க. அரசாங்கமே நேஷனல் சாம்பிள் சர்வே அந்த மாதிரி சர்வே எடுத்திருப்பாங்க, சென்சஸ் இல்லை சர்வே, அந்த டேட்டாக்கள்லாம் எடுத்து போட்டு நம்ம வாதிடணும். எப்படின்னா, இப்போ இந்தியாவில் 4000 கம்பெனி எடுத்துக்கிறாங்க, டாப் 4000 கம்பெனி எடுத்துக்கிறாங்க. அதில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் கம்பெனியோட ஓனர், அவங்க தான் அதை யாரெல்லாம் ஓனர்ஷிப் எந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்னு பார்க்குறாங்க. பார்ப்பனர்கள் ஒரு 46% இருக்கிறாங்க, வைசியர்கள் ஒரு இன்னொரு 46% இருக்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து 92% வந்துடுறாங்க. எப்படி இவங்க 2 பேரும் சேர்த்தா டோட்டல் பாப்புலேஷன்ல மக்கள் தொகையில இந்தியாவில் ஒரு 10% வருவாங்க. 10% ஜனத்தொகை இருக்கிறவங்க 92% ஓனர்ஷிப் பிடிச்சி வச்சிருக்காங்க. பாவம் நம்ம கூட பரவாயில்ல, இந்த சத்திரியர்கள்னு சொல்லிக்கிறாங்களே அவங்களுக்குள்ளேயே நம்ம ஒரு டூப்ளிகேட் சத்திரியர்களை சொல்ல, ஒரிஜினலா சத்திரியர்கள்னு சொல்லிக்கிறாங்களே மேல, அவங்களே கூட 2% தான் இருக்கிறாங்க. அதே போல ஓபிசி பார்த்தீங்கன்னா, ஓபிசி வந்து நாட்டில் வந்து 50%க்கு மேலே இருக்காங்க. ஓபிசி அவங்க 3% கம்மியாக தான் இருக்காங்க ஓனர்ஷிப். அப்போ என்ன அர்த்தம், இங்கே 50% இருக்கிற ஓபிசிக்கு இங்கே இருக்கிற தனியார் மூலதனத்தில் ஒரு 3% தான் வந்து ஓனர்ஷிப் இருக்குது. எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அதை விட குறைவாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த மாதிரியான தரவுகளை எடுத்து போட்டு நம்ம வாதிடணும். ஏன்னா அவன் ரொம்ப நாளாக வந்து என்ன சொல்லிருக்கான், எல்லாம் இடஒதுக்கீட்டில் 75 வருஷமா அனுபவிச்சிட்டிங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு தலித் பென்ஸுக்கார் வச்சிருக்காரு, ஓபிசிங்கெல்லாம் இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் ஓபிசிங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவனுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கும்னா, ஓபிசி இடஒதுக்கீடுன்னு வந்ததே 2006 தான்டா வந்தது. மண்டல் கமிஷன் வந்தோடனே என்ன நினச்சிக்கிறான், மண்டல் கமிஷன் வந்தானே எல்லா இடத்துலையும் ஓபிசியை கூட்டு போய் உட்கார வச்சிட்டாங்கன்னு நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் 5 வருஷம் கோர்ட்டில் கேஸ் நடந்ததுரா. அப்போ இந்த தரவுகள்லாம் எடுத்து போட்டு நம்ம மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்குது. ஏன்னா அவங்க இந்த மாடர்ன் உலகம் அப்படின்னு ஆகும்போது அவங்க ஜாதி எதிர்ப்பு அப்படின்றது அவங்களுக்கு இயல்பாகவே வருது. ஏன்னா நீங்கள் வந்து ஜாதி எதிர்த்தாதான் தொழில் பண்ண முடியும், ஜாதி எதிர்த்தா தான் சேர்ந்து படிக்க முடியுன்ற நிலைமை இன்னைக்கு மாடர்ன் உலகத்தில் இருக்கும்போது இயல்பாகவே அவங்க ஜாதி எதிர்ப்பு நோக்கி வராங்கல்ல. இதை இந்த வடதுசாரிகள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க பாரு, நீ ஜாதி எதிர்க்கிற அப்படின்னா எதுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு, அது சாதிய செயல் தானே. நீங்க சொல்லும் போது சொன்னீங்களே, இன்றைய சூழல்லையே இந்த இடஒதுக்கீடு ரொம்ப குறைந்தபட்சமா இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு இருக்கும் போதே இந்த சமூகத்துல வந்து இடஒதுக்கீடை பத்தியான புரிதல் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. பெரும்பாலும் வந்து வெறும் 17-18 வாங்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்கள் தான் அதிகப்படியான அரசு அதிகாரங்கள் இருக்காங்க, அதிக இடஒதுக்கீடு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் வந்து இருக்கு. இதுவே பெரிய பிரச்சனையா இருக்கும்போது மீண்டும் வந்து கேஸ்ட் சென்செக்ஸ் எடுத்து இடஒதுக்கீடு மாற்றி அமைக்கப்பட்டா இது என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தும்? இது வந்து என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தினா, இந்த பொய்களை முதல்ல முறியடிக்கும். ஏன்னா நீங்க வந்து 2014 முன்னாடி சில டேட்டா இருக்குது.
ஏன் 2014 முன்னாடி நல்லா சொல்றேன்னா 2014 அப்புறம் எந்த டேட்டாவும் ரிலீஸ் பண்ணதில்லை. அது சாதி வாரி டேட்டான்னு கிடையாது, லேபர் டேட்டாவை 5 வருஷம் ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருந்தாங்க. ஊட்டச்சத்து குறைபாடுக்கான டேட்டாவை வந்து இது பண்ணியிருந்தாங்க. அவங்க ஜிடிபி டேட்டாவை மேனிபுலேட் பண்ணுறாங்கன்னு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2014 முன்னாடி இந்த ரிசர்வேஷன் பற்றிய டேட்டாவை அரசு அதிகாரத்தில் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி அப்படின்னு வைப்பாங்க இல்லையா? நம்ம ஊரில் குரூப் 1, குரூப் 2 இருக்கும். அந்த மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குரூப் டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பணியாட்கள் ஸ்வீப்பர் வேலை அந்த மாதிரி சொல்லுவாங்க, பியோன் அந்த மாதிரி வேலைகள் வந்து குரூப் டியில் இருக்கும். அதில் மட்டும்தான் எஸ்சி எஸ்டியை 15% மேலே 7.5% மேலே பணியமர்த்துறாங்க. குரூப் சிக்கு பார்த்தீங்கன்னா 15% கீழே இருக்கும். குரூப் பியில் பார்த்தீங்கன்னா 10%க்கும் ரொம்ப கீழே இருக்கும். குரூப் ஏல 1%, 2% கூட. அப்போ அதாவது வர்ணசாதி அடிப்படையை திருப்பி ரிசர்வேஷன்லையும் பயன்படுத்துகிறாங்க. எந்தெந்த வேலைகள்லாம் இம்பியூர் அப்படின்னு பார்க்கப்படுதோ அதுக்கு அரசாங்க வேலையை வந்து எஸ்சி எஸ்டி நாங்கள் ஃபுல்லாக வச்சுப்போம், அப்புறம் அது கீழே இருக்கிறன்னா கொஞ்சம் தளர்த்தோம் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. அப்போ டேட்டாவாகவே ரிசர்வேஷனை பற்றி நம்மளுக்கு ஏற்கனவே எவிடன்ஸ் இருக்குது. இப்போ இது வெளியே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அம்பலப்படுத்தியிருக்கிறோம். குறிப்பாக எதை அம்பலப்படுத்தோம்னா ஓபிசி லிஸ்ட்டில் சில சாதிகளை பிஜேபி வந்து காஷ்மீரில் சேர்த்துருக்கு, ஒரு பார்ப்பன சாதியை ஓபிசியில் சேர்த்து வச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய இடத்துல சேர்த்துறதுக்கான வாக்குறுதிகளை கொடுத்துருக்கு. நம்ம இங்கே முன்னாடி சொல்லுவோம் இல்லையா, ஓபிசி லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா சாதிகளும் ஓபிசி லிஸ்ட்டில் இருக்குமா இருக்கப்பா. இப்போ அதை வந்து அந்த வார்த்தை நம்ம ஏன் பொதுவெளியில் வைக்க மாட்டோம்னா இதை சாக்கா வச்சுட்டு சாதியவாதிகள் ரிசர்வேஷனுக்கு எகென்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க, உங்களுக்கே தெரியல லிஸ்ட்டில் பிரச்சனை இருக்குன்றது. நம்ம இந்த பிரச்சனை இப்போ கையில் எடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னா, அவன் பாஜகக்காரன் எல்லாத்தையும் உள்ள விட்டுக்கிட்டு இருக்கான். நல்ல நில உடைமையாக இருக்கிற சாதியை கூட அவன் இதிலெல்லாம் உள்ள விட்டுட்டு இருக்கான்னு பார்க்கும்போது இந்த பொய் பிரச்சாரங்கள்லாம் அம்பலப்பட்டு போயிடும். அவன் எல்லா ஊர்லேயும் இந்த ஓபிசி பிரச்சனை வந்ததுன்னு சொல்லல உத்தரப்பிரதேசில் யோகி ஆதித்யநாத்துக்கு மற்றவங்க, அதுக்கு முக்கிய காரணமே இந்த சாதிகளுக்கெல்லாம் நான் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துவேன், சில ஓபிசி சாதிகளை நான் எஸ்சியில் சேர்த்துவேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதிகளை யோகி கொடுத்துருக்காரு. அவரு எதிர்க்காருல்ல, ஜாதி எதிர்க்கிறாரு இல்ல, அதுதான் ஏன் எதிர்க்கிறாருன்னா இந்த மாதிரி வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு வந்துட்டா அவரோட வாக்குறுதி பொய்ன்னு தெரிஞ்சு போயிடும். இந்த சாதிகள்லாம் இல்லப்பா, இந்த சாதிகள்லாம் ஓபிசி லிஸ்ட்ல தான் இருக்கணும், அவங்க எஸ்சியாக ஒடுக்குதலை அனுபவிக்கவில்லை அப்படின்றது தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்க கணக்கெடுப்புனா நீங்க போய் ஜாதியை மட்டும் கேட்கறது கிடையாது. 1931 சென்சஸ், அதுக்கான 1911 சென்சஸ்ல இருக்கிற கிரிட்டேரியாலாம் வந்து வச்சிருக்காங்க இல்லையா. ஒரு எஸ்சி அப்படின்னா அந்த நபரை எஸ்சி அப்படின்னு குவாலிஃபை ஆகிறதுக்கு அவங்க இந்தந்த சமூகத்தில் இதெல்லாம் வந்து இந்தந்த நிலையில் இருக்கணும், இந்தந்த மாதிரியான தீண்டாமை அவங்க மேலே செலுத்தப்படுது அப்படின்னு லிஸ்ட் வச்சுருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி லிஸ்ட்டில் போய் தான் கணக்கெடுப்பாங்க எஸ்சி எஸ்டி அப்படின்னு இருக்கவங்கலாம். அப்போ இவங்க இந்தந்த ஒடுக்குதெல்லாம் அனுபவிக்கல, நீ ஏன் வந்து அப்புறம் அவங்களுக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்த அப்படிங்கிற உண்மை வெளிப்பட்டுரும். அதே போல் மகாராஷ்டிராவில் பிஜேபி ஏகப்பட்ட வாக்குறுதியை கொடுத்து வச்சிருக்கு. இந்த லிஸ்ட்டை மாற்றோம், அந்த லிஸ்ட்டை மாற்றோம், மராட்டாஸை உள்ளே சேர்க்கறது, அதை பற்றிய பெரிய குழப்பங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி டேட்டா வருவது பிஜேபிக்கு எதிரானது. இன்னொன்று இதை விட முக்கியம் என்ன அப்படின்னா 10% இடபிள்யூஎஸ்க்கான பொய் புரட்டுகள் எல்லாம் கிழிஞ்சு. என்னோட கேள்வி அதுதான். இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டா ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட இந்த இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு வந்து பாதிக்கப்படுமா? கண்டிப்பாக. அதாவது பாதிக்கப்படும் அப்படிங்கிறத விட அது இவங்க பாதிக்க விட மாட்டாங்க. ஆனால் அதில் இருக்கிற டேட்டா வெளியே வந்துட்டா நம்ம போய் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொதுநல வழக்கு போடலாம். பாருங்க யுவரானர், இவங்க இருக்கிறதே 4% தான் இருக்கிறாங்களா, ஆனால் இவங்களுக்கு எதுக்கு 10% அப்படின்னு கேஸ் போடலாம். ஏற்கனவே இருக்கிற இடபிள்யூஎஸ் கேஸ்லேயே இவங்க கொடுத்த ஒரே தரவு வந்து 2005 எடுத்த நேஷனல் சாம்பிள் சர்வே டேட்டா தான். அதுலேயே 5% தான் வந்து உயர் சாதியினர் ஏழைகளாக இருக்கிறாங்கன்னு சென்சஸ் கிடையாது, சர்வேங்கிறது ஒரு சட்டி சோர்லேருந்து ஒரே ஒரு சோறு எடுத்து பார்க்குறது. அதுலேயே 5% தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே நீதிமன்றம் என்ன கருதிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது இப்போ தீர்ப்பு அப்படிங்கிறது நாங்கள் வந்து பர்சன்டேஜ் எல்லாம் வந்து கணக்கில் வச்சுக்க முடியாது, நியாயமாக இல்லைன்றதை மட்டும் தான் எங்களால் கணிக்க முடியும், பர்சன்டேஜ் எல்லாம் வந்து பாராளுமன்றம் பார்த்துக்க வேண்டியது, நீங்கள் விவாதிச்சுக்க வேண்டியது அப்படின்ற மாதிரியான ஒரு அணுகுமுறை எடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே வெளியே பர்சன்டேஜ் டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்கனால இப்போ அதுக்கு தனியாக நம்ம போய் வாதாடலாம். ஒருவேளை சாதிவாரி கணக்கெடுப்படுத்து நம்மளுக்கு சாதகமான தரவுகள் கண்டிப்பாக ரியாலிட்டியில் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குது, அதை கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு சென்சஸ் உதவி பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து சில கட்சிகளை வந்து அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. பெரும்பாலும் இந்தியாவில் வந்து அதிகப்படியான சமூகம் யார் அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட சமூகம் அப்படின்னா, அப்போ அவங்க ஓட்டை வந்து கவர் பண்ணுறதுக்காக மற்ற கட்சிகள்லாம் வந்து கோரிக்கை முன்வைக்கிறாங்கன்னு வாதம் இருக்குது. இது நம்ம வந்து அம்பேத்கர் தான் போகணும். அம்பேத்கர் இதை பற்றி விரிவாகவே எழுதியிருக்காரு. அம்பேத்கர் ரைட்டிங்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் வால்யூம் 5ல் நீங்கள் வந்து 2-3 ரைட்டிங்ஸ் பார்க்கலாம். ஃப்ரம் மில்லியன்ஸ் டு ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த ஃப்ரம் மில்லியன்ஸ் டு ஃப்ராக்ஷன்ஸ் வந்து அவர் வந்து விரிவாகவே அன்னைக்கு மொழியில் சொல்லணும்னா தீண்டத்தகாதவர்களின் கணக்கெடுப்பு, அப்புறம் பேக்வர்ட் காஸ்ட் பிற்படுத்தப்பட்டவர்களின் கணக்கெடுப்பு, இஸ்லாமியர்களின் கணக்கெடுப்பு 3 சேர்த்து பேசுகிறார் அவர்.
அவர் பேசும்போது சொல்கிறாரு, கண்டிப்பாக நம்ம வந்து நீ அன்னைக்கு பாஷையில் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள், டிப்ரஸ் கிளாஸஸ், அவங்கள பற்றி அக்கறை பண்ணால் முதல்ல அவங்க எவ்வளோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கேள்வியிலேருந்து ஆரம்பித்து அவர் சொல்கிறாரு, இதை நம்ம இந்த கோரிக்கையை வைக்கும்போது பேக்வர்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிற பிற்படுத்தப்பட்ட சாதியினரும் நான் என்ன மாதிரியான கோரிக்கையை வைக்கிறாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு எங்களையும் தாழ்த்தப்பட்டவங்க லிஸ்ட்டில் சேர்த்திக்கோங்க, அப்போ தான் இவங்க எங்களை கணக்கெடுப்பாங்க, இல்லைனா எங்களுக்கு வந்து சேர வேண்டிய நீதியோ சமூக நீதியோ வந்து சேராது அப்படின்னு வாதிடுறாங்க. அதை சொல்லிட்டு அவர் கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, it was therefore perfectly proper for the representatives of the backward classes from the Hindus to have claimed special representation for themselves அப்படிங்கிறாரு. அதாவது அப்போ இந்த சூழ்நிலையில் பேக்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க, பேக்வர்ட் கிளாஸஸில் இருக்கவங்க அவங்களுக்குன்னு தனியாக இந்த மாதிரி எடுக்க வேண்டும்னு சொல்கிறது மிகவும் நியாயம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் அதற்கு தீர்வு எங்களையும் தாழ்த்தப்பட்டவங்களோட சேர்த்துக்கிட்டு நீங்கள் கணக்கெடுப்பு செய்யுங்கன்னு சொல்கிறது கிடையாது. அது இங்கே தீண்டத்தகாத மக்கள் அப்படின்னு சொல்கிறவங்களோட கணக்கெடுப்பில் பாதிக்கும், அவங்களுக்கான பிரத்யேக ஒடுக்குதலை பற்றி நம்ம வந்து கண்டறிய முடியாது. வேணா நீங்கள் ஒன்று என்ன பண்ணுங்கன்னா, சாதி இந்துக்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு தனி கேட்டகரியை உருவாக்கிட்டு அதற்கு தனியாக கணக்கெடுப்பு எடுங்கன்றார். அவர் பேசிக்கலி என்ன சொல்கிறாருன்னா, ஓபிசிக்கு தனியாக கணக்கெடுப்பு எடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ அதனால் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு வந்து ஓபிசிகள் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற வாதம் இருக்கு இல்லையா, அது வந்து அம்பேத்கரை அங்கீகரிக்கிற வாதம் இல்லை. ஆமாம், அவங்க பயன்படுத்திக்கிட்டா அவங்க வேணுங்கிறது நியாயத்தானே கேட்குறாங்க, அவங்களுக்கு சேர்த்து எடுன்னு அம்பேத்கர் தான் சொல்கிறாரு. ஸோ இது வந்து இப்போ கிடையாது, இது வந்து 120 வருஷமாக இருக்கிற வாதம் தான். அதாவது இந்த சாதியை வந்து பயன்படுத்திப்பாங்க, அப்படி பிளவு ஏற்படுத்திடுவாங்க. திலகர் காலத்துலேருந்து பார்க்குறோம்ல, நம்ம இந்தியராக ஒன்றிணையும் போது நீங்கள் என்ன வந்து தீண்டத்தவாளுக்கு நீதின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, அம்பேத்கர்கிட்ட வந்து திலகருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாரும் பேசுகிறாங்க. காந்தி இதே தான் பேசுகிறாரு, நேரு இதே தான் பேசுகிறாரு. இன்னும் சொல்ல போனால் இவங்க வந்து கேலோ அம்பேட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிஞர், அவங்க அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறு அன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு இடஒதுக்கீடு தான். ஆமாம், இல்லை அவங்க வந்து நேருவை பற்றியே சொல்கிறாங்க. நேருக்கு வந்து எவ்வளோ முரணான பார்வை இருந்துச்சு ஜாதியை பற்றி அப்படின்னு. அவர் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அந்த புத்தகத்தில் வந்து அவர் ஜாதியை வந்து ஒரு மாதிரி ரொமான்டிசைஸ் பண்ணுறாரு. அது இந்தியாவோட பழம்பெருமை, அது வந்து ஒரு கூட்டு வாழ்வியலுக்கானது அப்படிங்கிற மாதிரியே ரொமான்டிசைஸ் பண்ணுறாரு. இன்னொரு இடத்துல ஒரு மாடர்னாக ஒரு ஃப்ரெஞ்சு ஒரு இங்கிலாந்து ஆள் மாதிரி, ஏன்னா அவர் அதுதான் பாதி வெள்ளைக்கார மாதிரி தானே அவரோட உலக சிந்தனை இருந்தது, ஏன்னா அவர் வெளிநாட்டில் படித்தார், அந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்ன்றதுனால ஜாதிங்கிறதுலாம் இரலவென்ட்டு, அதை பற்றி நம்ம ஏன் கவலைப்பட்டுக்கணும், அப்படியே இந்தியா மாடர்ன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஜாதியெல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு பேசுகிறாரு. நீங்கள் பாருங்கள், ஒரு இடத்துல அவர் வந்து ரொம்ப மாடர்னான ஆளாக பேசுகிறாரு, இன்னொரு இடத்துல அவருக்குள்ள இருக்கிற பார்ப்பனர் வந்து இது வந்து ஜாதி வந்து பழமையான கூட்டு வாழ்வுக்கான ஒரு இதுன்னு பேசுது. அப்போ இந்த அணுகுமுறை இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வார்த்தையை பாருங்களேன், இண்டிபெண்டன்ட் இந்தியா, அது 3 monkeys பாலிசி அப்படின்றாங்க. 3 monkeys பாலிசினா உங்களுக்கு தெரியும், கெட்டதை பார்க்காத, கெட்டதை கேட்காத, கெட்டதை பேசாத. ஜாதியை அவர்கள் அப்படிதான் பார்க்கிறார்கள். அதாவது ஜாதி அப்படிங்கிறத விட ஜாதி எதிர்ப்பை அவர்கள் அப்படிதான் பார்க்குறாங்க. சுதந்திர இந்தியாவில் நீங்கள் ஆர்எஸ்எஸ் விட்டுருங்க, இங்கே ஆண்ட கட்சிகளும் சொல்கிறேன், இங்கே நம்ம வந்து தேச தலைவர்கள் அப்படின்னு சொன்னவங்களே ஐயோ ஜாதியை வந்து எதிர்க்கிறாங்கப்பா, அதை கண்டும் காணாமல் இருந்துரு, அதை பற்றி எந்த வாக்குறுதியும் கொடுத்துடாத, அதுக்கான எந்த செயல்பாட்டிலும் ஈடுபடாத அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தானே அம்பேத்கர் அவர்கள் தன்னோட சட்ட அமைச்சர் பதவியை உதறித்தள்ளதே அதனால தான். நீங்கள் வந்து ஓபிசிக்கு கமிட்டி அமைப்புன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஓபிசிக்கு எந்த கமிட்டியும் அமைக்கல, அவங்களோட ரிசர்வேஷனுக்கான எந்த முன்னெடுப்பும் எடுக்கலன்னு தான் அவர் வந்து தூக்கி போடுறாரு. அப்போ இந்த பாலிசியை தான் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அரசெல்லாம் விட்டுருங்க, இந்த தேச தலைவர்கள் சுதந்திர போராட்டத்தை பற்றி எழுதின இன்டலெக்சுவல்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ ராமச்சந்திர குஹா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்து அவர் அம்பேத்கர் பற்றிலாம் பேசியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய இன்டலெக்சுவல்ஸ் இருக்கிறாங்க டெல்லியில் மையமாக இருந்து, அவங்க கருத்து தான் அரசியலில் வந்து முக்கிய கருத்தாக இருந்தாங்க. அவங்க சாதியை பற்றிய போக்கே பாருங்க, அவங்க 2016-17 வரைக்கும் அவங்களோட எழுத்துக்கள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா சாதி அமைப்புகள் சாதி எதிர்ப்பு அமைப்புகள் ரெண்டையுமே ஒரே தட்டில் வச்சு தான் பார்ப்பாங்க. லல்லு பிரசாத் யாதவும் சாதியவாதி, நீங்கள் வந்து அங்கே ரன்வீர் சேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதியமாக வச்சுக்கிட்டா தலித்துகளை வந்து வெட்டி கொன்ன அமைப்பையும் அவங்க சாதி அமைப்பு தான் பார்ப்பாங்க. எல்லாமே காஸ்ட் பாலிடிக்ஸ், ஏன் காஸ்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு 2017-18 அப்புறம் அம்பேத்கர் தான் எங்களுக்கு வந்து சோறு போட்டாரு, அம்பேத்கர் தான் எங்களுக்கு குடிதண்ணி கொடுத்தாரு அப்படின்னு திடீர்னு அம்பேத்கர் மேலே இவங்களுக்குலாம் அவ்வளோ பாசம் பொங்கி வழியுது. அதே போல தான் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பொதுத்தளத்தில் யாரு கருத்தியலை உருவாக்குறாங்க, யாருக்கு கருத்தாளுமை இருக்குது, யார் கருத்துக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி சினிமாவில் வந்து சங்கர் மணிரத்னம்னு 90களில் சொன்ன மாதிரி அதே அறிவுத்தளத்தில் அதே வந்து அரசு தளத்தில் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் ஜாதியை சங்கர் மணிரத்னம் எப்படி பார்த்தாங்களோ அப்படி தான் பார்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து நம்ம வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்த்துது அப்படின்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ் வந்து வீரியமாக எதிர்க்கக்கூடியது, அவன் ஓப்பனாகவே இதுக்கு எதிராக பேசுவான். ஆனால் இங்கே இருக்கிற பெரும்பான்மை அறிவுத்தளத்தில் இயங்குறவங்க அரசியல் முற்போக்காளர்கள்னு சொல்லிட்டவங்களே இந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.
இப்போ இடஒதுக்கீடு வந்து கொண்டு வரப்பட்டு குறைந்தபட்சம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல பொதுவாக வந்து எம்பிசிகளுக்கு பிசிக்கு இடஒதுக்கீடு மத்திய அரசுல கொண்டு வரப்பட்டு ஒரு 30 ஆண்டுகள் ஆகுது அப்படி வச்சுட்டா கூட இது இடஒதுக்கீடு கொண்டு வரும்போதே குறிப்பிட்ட ஆண்டுகள் இருக்கணும், அதுக்கப்புறம் சில மாற்றங்கள் செஞ்சு வேற மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தெரிஞ்சு இப்போ மீண்டும் நம்ம இடஒதுக்கீடுக்குள்ள போறது, மீண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு போறது அப்படிங்கிறது எதுவும் தேவையான அடிப்படையில் மீண்டும் செய்ய வேண்டியது நம்ம இல்லை. இது முதல்ல வந்து நம்ம ஒரு தவறான புரிதல் இருக்கிறோம். இடஒதுக்கீடு கொண்டு வந்த போது 10 வருஷம் தான் இருக்கணும்னு சொன்னார் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் இருக்குது. அது உண்மை கிடையாது. அது வந்து காந்தியும் அம்பேத்கரும் இரட்டை வாக்குரிமையை பற்றி அது காந்தி அங்கீகரிக்காமல் நான் வந்து ரெப்ரசன்டேஷனுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது அதில் தான் அவங்க 5 வருஷமா 10 வருஷமா டிபேட் பண்ணிக்கிட்டாங்களோ இல்லையா. இடஒதுக்கீடு கல்வி வேலை வாய்ப்பில் 10 வருஷம் தான் இருக்கணும்லாம் யாரும் சொல்ல கிடையாது. இன்னொன்று 30 வருஷத்துக்கு முன்னாடி ஓபிசிக்கு வந்துச்சுன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி வரல. 30 வருஷத்துக்கு முன்னாடி மண்டல் கமிஷன் அறிவிச்சாலும் 2006 தான் உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, அதுக்கப்புறம் தான் அமல்படுத்துறாங்க. அதை அமல்படுத்தினாலும் அதாவது எப்போ 2006 தீர்ப்பு வருது, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னு நீங்கள் பார்க்கணும். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 28 அந்த ரிசர்வேஷன் அறிவிக்கப்படுது. அதற்கான நோட்டிஃபிகேஷன் மார்ச் 1 வந்துடுது. எப்படி? பிப்ரவரி 28 மார்ச் 1 கரெக்டா? அதே மார்ச் 1 தான் ஓபிசிக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் பாருங்கள் 90-91 வந்த ஓபிசிக்கு உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம்? 29 வருஷம் கழிச்சு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. இடபிள்யூஎஸ்க்கு ஒரே நாள் விட்டாங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் 2019 அப்போ கல்லூரிகளில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் பணியிடங்களில் ஓபிசி ரிசர்வேஷன் 6 வருஷமாக தான் இருக்குது. நம்ம 30 வருஷமாலாம் கிடையாது. சரி 6 வருஷமா இருக்குல்ல, அதுலேயுமே கணக்கு எடுத்திங்கன்னா டாப் 15 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் 0 ஓபிசி ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருப்பாங்க, லெக்சரராக இருப்பாங்க, ஆனால் 0 ஓபிசி ப்ரொஃபஸர். நீங்கள் எஸ்சி எடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி தேஷ்பாண்டே இதை விட மோசமாக ஒன்று சொல்கிறாங்க. டெல்லி யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, டெல்லி யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு 3000 சீட் இருக்குது, 3000 டீச்சிங் பொசிஷன்ஸ் ஆசிரியர்கள் பணியிடங்கள் இருக்குது. அதில் வந்து 3000 நீங்கள் வந்து 22% போட்டிங்கன்னா 800 சீட்டுக்கிட்ட வந்து எஸ்சிக்கு வரணும். 10 சீட்டுக்கு தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுதான் நிலைமையாக இருக்குது. நம்ம வந்து பேப்பரில் 75 வருஷம் இருக்கலாம், பேப்பரில் 30 வருஷம் இருக்கலாம். ஏன் பேப்பரில் இப்போ ஓபிசிக்கு கல்லூரிகளில் சொன்ன மாதிரி 6 வருஷமாக இருக்கலாம். ஆனால் நடைமுறையில் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே எங்கேயுமே இடஒதுக்கீடு ஒழுங்காகவே அமல்படுத்தப்படலை. அப்போ இந்த உண்மையை நிரூபிக்க தான் நம்ம காஸ்ட் சென்சஸே கேட்குறோம். நம்ம என்ன வந்து எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, வாண்டர்கிறதையும் கூடுறா அப்படின்னு கேட்கறது மாதிரியான இவங்க ஒரு சித்திரப்பை செய்கிறாங்க. பாருங்க 75 வருஷமா ரிசர்வேஷன் அனுபவிச்சுட்டாங்க, திருப்பியும் அதுக்கு மேலேயும் வேணும்னு கேட்குறாங்க. இருக்க இடம் கொடுத்தா இவங்க வந்து அதாவது படுக்க இடம் கொடுத்தா இருக்கிற இடத்தையும் பிடுங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சித்தரிக்கிறாங்க. டேய் நீ படுக்க இல்லடா, நீ உட்கார கூட எங்களுக்கு இடம் தரல அப்படிங்கிறத நம்ம தரவுகள் வழியாக சொல்ல வேண்டியிருக்குது உங்கள்கிட்ட. இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியோடைய தலைவரான தொல் திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா 100% வந்து இடஒதுக்கீடு கொடுக்கப்படணும்னு சொல்றாரு. சரியா இருக்குமா? இல்லை, அது வந்து 100% இடஒதுக்கீடு அப்படின்னா அது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடு அப்படிங்கிறது கிடையாது. இங்கே என்ன அப்படின்னா ஏன் இடஒதுக்கீடு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற வாதம் இருக்கு இல்லையா, அதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய முரண் இருக்குது. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் இருக்குன்னா 69% இடஒதுக்கீடு, 31% இடஒதுக்கீடு இல்லாத பொசிஷன். அதே மாதிரி சென்ட்ரலில் வந்து 50, இன்னொரு 50 வந்து அதாவது அந்த 50% சீலிங் இருக்குது, 50% ரிசர்வேஷன் இல்லாமல் இருக்குது. இதற்கான வாதம் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஜவஹர்லால் நேருக்கும் அம்பேத்கருக்கு இது ஒரு பெரிய விவாதம். இது வந்து ஃபார்மல் ஈக்குவாலிட்டி, சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவாலிட்டின்னு 2 சொல்லுவாங்க. ஃபார்மல் ஈக்குவாலிட்டி அப்படின்னா எல்லாரும் சரிசமமாக இருப்பதாக நினைத்து கொண்டு நடப்பது. சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவாலிட்டினா இல்லை எல்லாரும் மத்தியிலும் ஏற்றத்தாழ்வு இருக்கு, அந்த ஏற்றத்தாழ்வால் பாதிக்கப்பட்டவங்க யாரு, அவங்கள சமத்துவத்திற்கு கொண்டு வருவதற்காக என்ன செய்வது அப்படின்னு பார்த்து கொண்டு வர சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவாலிட்டி. இங்கே என்ன வாதம் அப்படின்னா அம்பேத்கர் வந்து நேருவை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா இங்கே சாதி வாரியா தீண்டத்தகாதவர்களாக வைக்கப்பட்டிருக்கும் மக்கள் பழங்குடியினர் இவங்க 22%. அதற்கு பிறகு நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அவங்க ஒரு 50%க்கு மேலே இருக்கிறாங்க. மொத்தமாக 75-80% சாதியால் ஒடுக்குதல் அனுபவிக்கிற மக்கள் தான் இருக்காங்க. நீங்கள் இன்னும் வந்து இஸ்லாமியர்களுக்குள்ள கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் எடுத்தோன்னா 85% கிட்ட வந்துருச்சு. அப்போ பெரும்பான்மையான மக்கள் நீங்கள் வந்து ஜாதியால் ஒடுக்கப்படுறாங்க. ஒரு 15% தான் ஜாதியால் எந்த பாதிப்பும் இல்லாமல் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஜாதிக்குள்ள ஏதாவது சண்டை இருக்கும் அதெல்லாம் ஓகே, ஆனால் ஜாதியால் இழிவாக கருதப்படாத மக்கள் வந்து 15% இருக்கிறாங்க. அம்பேத்கர் என்ன சொல்றாரு, நீ எப்படி இதை வந்து எல்லாரும் ஈக்குவல், எக்ஸப்ஷன்ல ரிசர்வேஷன், அதாவது ஒரு விதிவிலக்காக எல்லாரும் சரிசமமா இருக்காங்கப்பா, ஒரு விதிவிலக்கில் சில பேருக்கு வந்து சில சரி பண்ணணும், சில குறைபாடுகளை சரி பண்ணணும் மட்டும் ரிசர்வேஷன் கொடுக்குறாரு. நியாயமா பார்த்தா 85% தான் இதா இருக்கணும், நார்மலா இருக்கணும். ரிசர்வேஷன் இல்லாத எக்ஸப்ஷனா இருக்கணும். இதுதான் விதிவிலக்கா இருக்கணும். நீ இதை எப்படி விதிவிலக்காக்குற அப்படின்னு அம்பேத்கருக்கும் நேருக்கும் அப்போ ஒரு பெரிய விவாதம் இருந்திருக்கு.
அதனாலதான் இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த 100% அப்படிங்கிறது 100% ரிசர்வேஷன் அப்படின்னா இவங்க ரிசர்வேஷன் அப்படின்னால எப்படி யோசிக்கிறாங்க, ஓ 100% ரிசர்வேஷனா எவனுமே படிக்க தேவையில்ல, இந்த 35 மார்க் வாங்கிட்டு ரிசர்வேஷனை போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாதுங்க. முதல்ல ரிசர்வேஷன்ல படிச்சு வந்தாலும் இன்னைக்கு எல்லாமே ஏறக்குறைய ஓபிசி, ஜெனரல் கட் ஆஃப், எஸ்சி கட் ஆஃப் எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. பெரும்பாலும் கட் ஆஃப் 1 மார்க் வித்தியாசம், 1 மார்க் வித்தியாசம், 90 அப்படின்னா 189 அவ்வளவுதான் இருக்குது, இவ்வளவுதான் இருக்குது. இப்படிதான். அதையும் தாண்டி ரிசர்வேஷனால எந்த பாதிப்பும் எந்த தொழிலுக்கும் இல்லை அப்படிங்கறது நிரூபிச்சாச்சு. இன்னும் சொல்ல போனா ரிசர்வேஷனால தான் நாடு பின்தங்கி இருக்கிறதுக்கு வாதமா நம்ம என்ன சொல்றோம்னா, ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எல்லா வேலைக்கும் கிடையாது, அது முறைப்படுத்தப்பட்ட வேலைகள் தான் இருக்குது. முறைப்படுத்தப்பட்ட வேலைகள் இந்தியாவில் 8% தான். அதுலயும் அரசு வேலைகள்ல மட்டும்தான் இருக்குது, அது 3% தான். அரசு வேலைகள்லையும் எல்லா வேலைகளும் கிடையாது, நுழைவு வேலைகள் தான் இல்லையா, என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் தான், அது 0.5% தான். நீ என்ன சொல்றேன்னா இந்த நாட்டோட வளர்ச்சியே எங்க பின்னுக்கு போயிடுச்சுன்னா இந்த 0.5% ஜாப்ஸ்ல ரிசர்வேஷன் கொடுத்ததுனால அதுலயும் ஃபில் பண்ண கணக்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே ஓபிசி ஃபில் பண்ணல, எஸ்சி ஃபில் பண்ணலங்கிறேன். 0.01 தான். இந்த 0.01 நாடே பின்தங்கிடுச்சுன்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த கண்ணோட்டத்திலே பார்க்கறனால இன்னும் 100% ரிசர்வேஷன்னா போச்சு, நாடே அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க இல்லையா, அதுதான் தவறு. 100% ரிசர்வேஷன்னா எல்லோருக்கும் எல்லாமும். இப்போ ஆர்டிகல் 39 கான்ஸ்டியூஷன்ல இந்திய அரசியலமைப்பில் என்ன சொன்னதுன்னா, இந்த நாட்டின் எல்லா வளங்களும் எல்லா மக்களுக்கும் சொந்தம் சொல்லுது இல்லையா. எல்லா வளங்கள்னா மனித வளங்களும் அதில் உள்ளடக்கம் இல்லையா. அப்போ அந்த மனித வளங்கள் அப்படிங்கிறது அந்த அரசு உத்தியோகம்ன்றது இல்லை வந்து பிரைவேட்ல இருக்கிற மூலதனங்கிறது எல்லாமே இந்த நாட்டோட வளங்கள்ல தானே வரும். அப்போ எல்லாத்துக்கும் பிரிச்சு கூட அப்படின்றதான் அந்த 100%. அதை விட்டுட்டு வந்து நீங்க வந்து இருக்கிற இன்னைக்கு 49% வாங்குறவங்களே அப்படியே மல்டிப்ளை பண்ணி 100 ஆக்கிடுங்க அப்படின்றது கிடையாது அப்படின்றத பார்க்கணும். பொதுவாக வந்து இடஒதுக்கீடு ஆதரிக்கும் நபர்களே ஒரு முக்கியமான வாதத்தை முன்வைக்கிறீங்க. என்ன அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற இடஒதுக்கீடை பயன்படுத்தி நிறைய பேர் ஐபிஎஸ் ஆயிட்டாங்க, ஐஏஎஸ் ஆயிட்டாங்க, பெரிய பணக்காரன் ஆயிட்டாங்க. இதுக்குள்ள நீங்க கிரிமி லேயர் பிரிவை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வாதம் வைக்கப்படுது. இது வந்து இடஒதுக்கீடு ஆதரிக்கிற சில நபர்களே கிரிமி லேயரை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. இல்ல இதைத்தான் நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப உப்மாவாதம், இது புரிதலே கிடையாது. இப்பதான் நான் டேட்டா சொல்றேன்ல, நீ ஒரு காலேஜில் 20 சீட்டை வந்து எஸ்சிக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்க. நீ ஒருவேளை அங்கே வந்து 50 மாணவர்கள் விண்ணப்பிக்கிறாங்க, 20 சீட்டும் தீர்ந்து போச்சு, அதனால வந்து அதில் வந்து பணக்கார எஸ்சி மாணவர்கள் இவங்க சொல்கிறாங்க இல்லையா. முதல்ல அந்த பணக்கார எஸ்சி மாணவர்கள் அப்படிங்கிறது டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கெடியூல் காஸ்ட் மக்களோட பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஒரு வாரத்துக்கு சொல்கிறேன், அப்படியே பென்ஸு கார் வச்சுருக்கவங்க 20 குடும்பம் 20 எஸ்சி மாணவர்களை ஃபில் பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு 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 கனவுலகம் இருந்தா அதுல நீ கிரீமி லேயர் போட்டு ஏதாவது பண்றதுக்கு அப்ப கூட நியாயம்ன்ற சொல்ல வரல, அப்ப கூட அந்த வாதத்தை நீ முன் வைக்கலாம். ஆனா நீ இப்ப என்ன பண்ற, 20 சீட்ல 2 சீட்டு 3 சீட்டு தான் நீ ஃபில் பண்ற. எதுக்கு அங்க கிரீமி லேயர் போடணும்? இந்த 3 சீட்டு ஆக்குபை பண்ணிருக்கிறது நீ வெளியே துரத்தணும். ஏன்டா மிச்ச 17 சீட்டை ஃபில் பண்ணா கிரீமி லேயர் டாமி லேயர்லாம் தேவையில்ல, ஏற்கனவே சீட்டு இருக்குது. நீ ஓபிசி ப்ரொஃபஸர் நீ வந்து ஜேஎன்யூ, டெல்லி யூனிவர்சிட்டி, ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டி எல்லாத்துலையும் ஃபில் பண்ணு. நீ முதல்ல எல்லாத்தையும் ஃபில் பண்ணி காட்டு, அப்புறம் நீ கிரீமில இருக்கு வரியா இல்லையாங்கிறது நான் என்ன சொல்றேன், கிரீமில நியாயம் சொல்ல அந்த பேச்சே எடுக்காதங்கிறேன். அது வர வரைக்கும் பேச்சே எடுக்காத. நீ என்ன சொல்ற, ஒன்றும் இல்லைங்க. ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல 2018 ஒரு ஆய்வு பண்றாங்க. 74% தலித் குடும்பங்கள் இங்க நிலமற்ற விவசாய தொழிலாளர்களா இருக்காருன்றாங்க. 1 சென்ட் நிலம் கூட கிடையாதுங்க 74% தலித் மக்கள்கிட்ட. அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க ஜாலியா கிரீமி லேயர் அப்படின்னு என்ன சொல்றீங்கன்னா, ஏற்கனவே தலித் மக்கள்லாம் மேலே போயிட்டாங்க ரிசர்வேஷனை பயன்படுத்தி அப்படின்னு ஒரு போலியான ஒரு எல்லாரும் வளர்ந்து விட்டாலும் ஒரு போலி வளர்ச்சியை கட்டமைக்கிறாங்க. ஏங்க அப்படி அப்படி ஒரு வேலை வளர்ந்திருந்தால் நீங்க வந்து இந்த நாட்டில் வறுமையில் இருப்பவர்கள், பெருவாரியானவர்கள், பழங்குடியினர், நிலமற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க, பட்டியல் சாதியினர் தான் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் டெவலப் ஆயிருந்தா இந்த இன்னைக்கு நாட்டில் வறுமையை ஒளிஞ்சிருக்கும்ல, நிலமற்ற தன்மை ஒளிஞ்சிருக்கும்ல, இன்னைக்கு இருக்கிற அதாவது வந்து மக்கள் இருக்கிற ஏழ்மை எதுவுமே இருந்திருக்காதுல்ல. அப்ப ஏற்கனவே இங்க வந்து உங்களுக்கு தரவுகள் இருக்கு, உங்களுக்கு ரியாலிட்டி யதார்த்தம் எப்படி இருக்குன்னு தெரியுது. இதையெல்லாம் தாண்டி ஒரு கனவு உலகத்துல இன்னைக்கு இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, யூடியூபு, ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறோம், ட்ரேடிங் பண்ணு அது பண்ணுன்னு ஒரு கனவு உலகத்தை கட்டமைக்கிறான். நம்ம அவனை பார்த்து சிரிக்கிறோம், ஏன்டா இதுக்கெல்லாம் எவனாவது உழுவானாடான்னு. ஆனால் இதை விட நம்மள்கிட்ட வந்து ரிசர்வேஷன்னால எல்லாரும் மேலே வந்துட்டாங்க. அப்படியே வந்து ஒருத்தர் ஐபிஎஸ் ஆனாரு, அதுக்கடுத்து ஒரு டிஜிபி ஆயிட்டாரு, அதுக்கடுத்து இந்த ஒரு ஜனாதிபதி ஆயிட்டாரு 3 தலைமுறையில அப்படின்ற வாதம்லாம் நம்மள்கிட்ட வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது எதுக்குமே டேட்டா கிடையாது. நம்ம அதனாலதான் சொல்றோம், இவ்வளோ நாள் டிஃபென்சிவ்ல ஆடிக்கிட்டு இருந்தோம், இனிமேல் டிஃபென்ஸ்ல ஆடக்கூடாது. டே ஏதாவது பேசுறதா டேட்டா எடுத்து வச்சுட்டு பேசுறேன், நான் பேசுறேன்ல டேட்டா கொடுக்குறேன், எதிராக ஒரு டேட்டா வேடா நீ அப்படின்ற ஒரு அஃபென்சிவ்ல நம்ம போனா மட்டும்தான் இந்த மாதிரியான பொய் புரட்டங்களை முறியடிக்க முடியும். நம்மளால இந்த அறிவிப்பு ஒட்டியே வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தின ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, அதே உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்று இருக்கு, இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 50% மேல வந்து போகக்கூடாது அப்படின்னு. அப்படி தீர்ப்பு இருக்கும்போது இது உடைக்க வாய்ப்பு இருக்கா?
உடைக்க வாய்ப்புகள் இருக்கு, உடைக்கணும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா திருப்பி நம்ம அம்பேத்கருக்கே வருவோம். எல்லாத்துலேயும் வந்து அம்பேத்கரோட சொல்ல பயன்படுத்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தனக்கே ஒரு அங்கீகாரத்தை தேடிக்குது. நம்ம கவர்னர் விஷயத்துல கூட பார்த்தோம், அம்பேத்கர் அவர் மேற்கோள் காட்டிட்டாரு அப்படின்னே நம்ம எல்லாம் பயங்கரமா பூரிச்சு சூப்பர் நீதிபதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அந்த நீதிபதி ரிசர்வேஷனுக்கு எதிரானவர். அவர் அம்பேத்கரை பத்தி பேசிருக்கலாம். அவர் 2003 வந்து ரிசர்வேஷனால நாடு பின்தங்கிருக்குன்னு சொல்லி அவர் பணியிடை நீக்கம் செய்யறதுக்கான எல்லாரும் வாக்கெடுப்புலாம் நடத்தினாங்க. அப்ப அம்பேத்கரை எப்படி நீதிமன்றம் பயன்படுத்திக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி கவர்னர் விஷயத்துல அம்பேத்கர் சாதகமா ஒரு வரி எடுத்து வச்சுக்கிறாங்க. அதே இந்த மண்ணில் இருக்கிற கனிம வளங்கள் இல்லை வந்து சூழியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த ஆர்டிகல் 13 சொன்னோம் இல்லையா, இங்கே இருக்கிற எல்லா வளங்களும் எல்லா மக்களுக்கும் சொந்தம்ன்ற கதை அம்பேத்கர் பாருங்க அது சோசியலிச கண்ணோட்டத்தில் தான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத அரசியல் நிர்ணய சபையில் சொன்னார் அப்படிங்கிறத மேற்கோள் காக்குறாங்க. நீதிமன்றம் சொல்லுது இல்லை அரசியல் நிர்ணய சபையில் அவர் அப்படிலாம் பேசிருக்கலாம், ஆனால் அதுக்காக நாங்கள் தனியாருக்கு தாரை வாக்குறது வந்து நியாயம் இல்லைன்னா சொல்லிட முடியாதுன்னு சொல்லுது. எங்க இந்த இடத்துல அம்பேத்கரை ஏற்றுக்கல. முன்னாடி கவர்னர் விஷயத்தில் அம்பேத்கரை மேற்கோள் காட்டிக்குது. இந்த 50% என்ன பண்ணுது ஆளும் வர்க்கம், எங்கெங்கெல்லாம் சாதகமோ அம்பேத்கர் தள்ளி வச்சுறது, எங்கெங்கெல்லாம் சாதகமோ ஏற்றுக்கிற மாதிரி இந்த இடத்துலையும் ஓபிசி எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் அந்த பூட்டுக்குள்ளேயே பூட்டப்படணும்னு சொல்லி அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையில் அவர் ஒரு விவாதத்தின் போது சொல்றாரு, சமூக நீதி அப்படிங்கிறதையும் எஃபிஷியன்சி இங்கே இருக்கிற ஒரு சிறப்பான திறன் அப்படிங்கிறது, காம்படிஷன் போட்டி அப்படிங்கிறதும் ஒரு ஆரோக்கியமான போட்டி அப்படிங்கிறதையும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும் நீங்கள் அப்படின்றாரு. பாரு அம்பேத்கர் வந்து இதை 50 அதை 50 வைக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்தி எப்படி அரசியல் நிர்ணய சபையில் அம்பேத்கர் பேசின ஒரு உரை அது வந்து நீங்கள் சட்டத்துக்கு வந்து அப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அவசியம் கிடையாது. அதை தான் நீதிமன்றம் பல வழக்குகளை சொல்லியிருக்கு. அரசியல் நிர்ணய சபையில் அவர் சொல்லிட்டான்றதுக்காக நாங்கள் ஏற்றுக்க முடியாது. ஆனால் இதில் ஏற்றுட்டு 50% வச்சிருக்குது. இந்த 50% இப்படி ஸ்லாப் வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் 69% இருக்கிறது வந்து எவ்வளோ அட்வான்டேஜஸாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதே போல் வந்து இன்னும் பல மாநிலங்களில் வந்து எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்ற கேட்டகரிலாம் உருவாக்கியிருக்கிறாங்க. அது எந்த மாதிரியான விளைவுகளை கொடுத்துருக்குன்றது நம்மளுக்கு ஏகப்பட்ட ஆய்வு இருக்குது. அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த 50% உடைச்சு தான் ஆகணும். சுப்ரீம் கோர்ட்டால் இது செய்ய முடியாது அப்படிங்கிறதே கிடையாது. நம்ம கவர்னர் விஷயத்திலே பார்த்துருக்கோம். 1993க்கு முன்னாடி எந்த கவர்னர் வச்சு நீங்கள் எந்த ஆட்சியை வேணாலும் கொள்ளுக்கலாம் அப்படின்றது. 1993 விடி பொம்மாய் கேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எப்பா நீ அப்படிலாம் ஆட்சியை கலைக்க முடியாது, நீ ஆட்சியை கலைக்கிறதுக்கான ரீசனை கோர்ட்டுக்கு வந்தால் நாங்கள் கோர்ட்டு ஆராயலாம்னு சொன்னாங்க இல்லையா. இன்னைக்கு அதே போல் எப்பா நீ வந்து எல்லா மசோதையும் வாங்கி வச்சுட்டு மேலே போட்டு உட்காந்துருக்க முடியாது, நீ வந்து இத்தனை மாதத்துக்குள்ளே அதை வந்து கையெழுத்த போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே போல் நீதிமன்றத்தால் 50% அப்படிங்கிறத உடைக்க முடியும். ஏன்னா அதில் ஒரு பகுதியை எஸ்சி எஸ்டி மக்களுக்கான உள்ளொதுக்கீடு தீர்ப்பு வந்தது இல்லையா, அதிலே உடைச்சிருக்கிறாங்க அதில் ஒரு பகுதியை. அப்படின்னும் போது எதை வேணாலும் மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நீதிமன்றத்துக்கு நீங்க வெளிய மக்கள் போராட்டங்கள் மூலம் அழுத்தம் தர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பாபரி மசூதி தீர்ப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பாபரி மசூதிங்கிறது ராமர் கோயில் கட்டிக்கலான்னு கொடுத்த தீர்ப்பு. ஏன்னா இன்னைக்கு அவன் வந்து இயக்கத்தை உருவாக்கி வச்சிருக்கான். நாடு முழுக்க வேற ஏதாவது தீர்ப்பு வந்துச்சுன்னா கலவரம் பண்ணுவேன்னு ரெடியா இருக்கான். எல்லா இடத்துலையும் மீடியாவிலேருந்து அறிவுத்தளத்துலேருந்து எல்லாத்துக்கும் இதுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறான். அரசியலே பேசாத பாடகர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், சமையல் குறிப்பு எழுதுறவங்க எல்லாரும் அந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு அவ்வளோ கொண்டாட்ட மனநிலைக்கு வராங்க அப்படின்ற அளவுக்கு அவன் தள்ளியிருக்கான். அப்படின்னும்போது நீதிமன்றத்துக்கு சமூகத்துலேருந்து ஒரு அழுத்தம் இருக்கு இல்லையா. அதே போல் இந்த 50% தூக்குறதுக்கும் சமூகத்தில் இருக்கிற அழுத்தத்தை நம்ம ஏற்படுத்தணும். அப்புறம் நீங்கள் திருப்பி நீதிமன்றத்துக்கு போயிட்டு நீதிமன்றம் ஒத்துக்கல அப்படின்னு ராகுல் காந்தி கேஸ் போட்டாங்க, நீதிமன்றம் ஒத்துக்காதே. ராகுல் காந்தியை தான் வந்து சவர்கரை பற்றி கவனமாக பேசுங்கன்னு நீதிமன்றம் சொல்லுது. அப்போ இருக்க நீதிமன்றம் கண்டிப்பாக நீங்கள் இந்த அழுத்தத்தை ஏற்படுத்தலாம், இல்லைப்பா நாங்கள் 50% தான் அந்த தீர்ப்பையே நாங்கள் வந்து தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்லும். அப்புறம் நம்ம புலம்பி வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ நம்மளுக்கான வேலையை நம்ம இப்போ தீவிரமாக பார்க்கணும். இந்த 50% உடைக்க அதுதான் நியாயமானது, அதுதான் சமூக நீதிக்கு இட்டு செல்லும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி சார். நன்றி.